வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்க சண்முகம் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குறாங்க. அவர் சொல்றாரு, இது ரொம்ப ஆபத்தான பொருள், இதை நானே வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வில்லி அவரை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு இப்ப வேலை இருக்கு, நாளைக்கு தான் நான் இதை வைக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சரிங்கம்மா, இன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னதோட உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க. அப்புறம் வில்லி நேரா இன்னொரு வில்லன் கிட்ட, இங்க பாரு, போயிட்டு ஒரு மாலையை ரெடி பண்ணி கொண்டுட்டு வா, நல்லா பெரிய மாலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடையிலேருந்து ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு வராரு. வில்லி அந்த மாலையை பார்த்ததோட ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லன் கேட்குறாரு, இந்த மாலையை எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, எல்லாம் ஒரு விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்கிற ஆயுதத்தை அந்த மாலைக்குள்ள யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம வச்சுட்டு நேரா அந்த வில்லன் கிட்ட, இங்க பாரு, இதை எப்படியாவது அந்த ராஜா யாக பூஜை நடத்திக்கிட்டு இருக்கான்னு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, சரி காளியம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயிலு நேரா ஹீரோ கிட்ட, சகல, இந்த ஏரியாவில் எங்கேயுமே அவனுங்க 2 பேரையும் காணோம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவனுங்க இங்க இல்லைன்னா வேற ஏதாவது பிளான் பண்றானுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் நல்லா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகல, நான் 4 பக்கத்தும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவனுங்களால எந்த வகையிலையும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்த்து நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டியை நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, இங்க பாருமா, இது மாதிரி இதே மாதிரி ஒரு 10 மாசத்துல ஒரு நல்ல குழந்தையா பெற்று நீங்களே வச்சு கொஞ்சலாம்ல அப்படின்னு. அப்போ பாட்டி 2 பேரையுமே கூட்டிட்டு போயிட்டு அந்த மரத்துல தொட்டி கட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி, அபிராமி அத்தைய நான் பார்த்துருக்கேன், ஆனா அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க தான் எனக்கு உண்மையான அத்தை அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால அவங்க மேல என்னால பாசத்தை காட்ட முடியல. அதனால பாட்டி, எனக்கு அத்தை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறுமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரத்துல தொட்டி கட்டுறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போனதோட பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா, என்னையா உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, ரேவதியோட மனசுல தேவையில்லாம ஏன் பாட்டி ஆசையை வளர்க்குறீங்க, கண்டிப்பா அத்தைக்கு உண்மை தெரிய வந்துடும், உண்மை தெரிஞ்ச பிறகு அத்தை என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஸோ நீங்க இப்படியா ரேவதி கிட்ட சொல்றது ரொம்ப தப்பு பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா பேராண்டி, கண்டிப்பா ஈஸ்வரி நீ பண்ண நல்லது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி உன்னை மருமகனா ஏத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா ஏத்துக்க வச்சிருவ, நீ கவலைப்படாத, அப்படி இல்லைனாலும் ரேவதி எப்படியும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. இது கேட்டதும் ஹீரோவும், பாட்டி, என்ன நடக்க போகுது தெரியல, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, எல்லாமே நல்லதாவே நடக்கும் உன் நல்ல மனசுக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, சரி நான் கோவிலை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோவிலை சுத்தி பார்க்கறதுக்காக போறாரு, ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி இன்னொருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பைய கொடுத்து, இங்க பாரு, இந்த பைய கொண்டு போய் கரெக்டா அந்த கோவில்ல வச்சிரு அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு வராரு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு மரத்துக்கிட்ட அந்த பைய வைக்கிறாரு. வச்சுட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த முத்து மாலை எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப
சிவனாண்டி கேட்குறாரு, சித்தப்பா இதை யாருக்கிட்ட வச்சு கொண்டு போய் வைக்கிறது? நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுங்க இந்த மாலையை ஏத்துக்கிட மாட்டானுங்க. அதோட பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். இப்போ எப்படி இந்த மாலையை யாருக்கும் தெரியாம அங்க வைக்கிறது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதுக்கெல்லாம் நான் ஆளு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா மவனே அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அவரு அந்த இடத்துக்கு வந்ததோட முத்து நேரா அவர்கிட்ட, இங்க பாருப்பா, இந்த மாலை வந்துட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் வைக்கணும், இதை கொண்டு போய் வை அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வாங்கி கொண்டு போய் ராஜா யாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு தாம்பலத்தை வச்சு அதுல அந்த மாலையை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. அப்போ முத்துவும் சிவனாண்டியும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து சொல்றாரு, மவனே இந்த வாட்டி நம்ம பிளான் வந்துட்டு கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுது. இனிமே யாருமே இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி யோசிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, சரி இந்த விஷயத்தை பத்தி உடனே என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும். அவளும் பக்கத்துல இருக்கால, சரியான நேரத்துல அவளை அந்த இடத்துல இருந்து வெளியில வர சொல்லணும். இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்ல சிவனாண்டி நேரா அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. வில்லி போனை பார்த்துட்டு, என்ன இது, இவர் எந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு? சரி ஏதாவது உதவி தேவைப்படுது போல இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் இங்க இருக்க மாட்டியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா பண்றது, நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் தானே பாத்துக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட வில்லி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அவங்க புருஷன்ட்ட, என்னங்க எதுக்குங்க இப்ப என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இங்க பாரு, கரெக்டா 9:50க்கு நீ யாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து தள்ளி வந்து நின்று அப்படின்னு. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, யாக பூஜைக்கு பக்கத்துல ஒரு மஞ்சள் கலர்ல மாலை இருக்குல்ல, செவ்வந்தி மாலை, அந்த மாலையில ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் இருக்கு. கரெக்டா 9:50க்கு அது வேலையை காமிக்கும். ஸோ நீ அந்த இடத்துல இருக்காத, உனக்கு ஆபத்தாகும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிங்க, அப்ப இன்னைக்கு கும்பாபிஷேகம் நிக்க போறது உறுதி அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா உறுதி அப்படின்னு சொன்னதோட வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நைஸா அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, வேலையை முடிச்சிட்டியா? வில்லி சொல்றாங்க, முடிச்சிட்டேங்க்கா அப்படின்னு. அப்புறமா நம்ம வில்லி வந்துட்டு ராஜா பக்கத்துல இருக்கிற அந்த மாலையை பாக்குறாங்க. ஓ இதுலதான் அந்த பொருள் இருக்கா, சரி சரி, கரெக்டா நம்ம 9:50க்கு இந்த இடத்த விட்டு போயிடணும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அக்கா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்ட போறாங்களே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லை அந்த வில்லிக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு எங்க பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த காளியம்மா கிட்ட முத்துவும் சிவனாண்டியும் போயிட்டு, காளியம்மா நீ சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வச்சாச்சு, 2 பொருளை வச்சாச்சு, அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க வச்சுட்டோம். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பர்டா அப்படின்னு. அப்புறமா வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, இவ இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்கா, எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்க போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது, அதை நீ பார்க்க தானே போற அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுதுடா அப்படின்னு. ஹீரோ அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, 2 இடத்துல ரொம்ப ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன். அந்த ஆபத்தான பொருள் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வேலையை காட்ட ஆரம்பிக்க போகுது. உன்னால இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்த முடியாதுடா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் நினைச்ச மாதிரியே அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிட்ட பத்தியா, உன்னால 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னால இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்க முடியாதுடா. இப்ப நடக்க போற சம்பவத்தினால அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு இனிமே யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப காளியம்மா கேக்குறாங்க, என்னடா உனக்கு அதிர்ச்சியா இருக்கா, உன் குடும்பம் எல்லாமே பக்கத்துல இருக்கு, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி போனை கட் பண்ண. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஐயோ எவ்வளவு பெரிய ஆபத்து நம்ம குடும்பத்தை சூழ்ந்து இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலையே,
இப்படியாவது குடும்பத்தை காப்பாத்தணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயிலுக்கிட்ட, இங்க பாருங்க, 2 ஆபத்தான பொருள் கோவிலுக்குள்ள இருக்கிறதா அந்த வில்லி இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இப்போ எப்படி அந்த ஆபத்துல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சகல, அவ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா போல, அமைதியா இருக்காளே அப்படின்னு நினைச்சு நானும் நம்பிட்டேன் எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு. ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சகல. இப்போ எப்படி வந்துட்டு அந்த ஆபத்தான பொருளை தேடுறது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர்கிட்ட, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காளியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அந்த அம்மா என்னமோ 2 பொருள் வேணும் அப்படின்னு சொன்னிச்சு. அது பக்கத்துல ஏதோ கிணறு இருக்கான், அந்த கிணறு வேண்டாமா, அதை தகர்க்கிறதுக்காக என்கிட்ட 2 பொருள் கேட்டுச்சு, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பா இவங்க கிட்டதான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நேரா அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, காளியம்மா வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வீட்டுக்கு தான் போனேன், அந்த அம்மா ஏதோ கிணறு சரியில்லைன்னு சொன்னுச்சு, அதை தகர்க்கணும் அப்படின்னு என்கிட்ட 2 பொருள் கேட்டுச்சு, சரின்னு கொடுத்துட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு, அந்த பொருளால யாருக்காவது ஆபத்து வருமோ அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த காளியம்மா அந்த 2 பொருளை இந்த கோவிலுக்குள்ள வச்சுட்டா, இப்போ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா. இது கேட்டதும் அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னையா சொல்றீங்க, இந்த கோவிலுக்குள்ள அந்த ஆபத்தான பொருளை வச்சிருக்காங்களா ஐயா, அதனால ரொம்ப பெரிய ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா. அதுக்கு அவர் சொல்றாரு, வழி இருக்கியா, நான் இந்த மாதிரி கொடுக்கறப்ப எல்லாம் அதுல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி தான் கொடுப்பேன், ஏன்னா அதனால எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும், நான் வந்து அதிகாரிங்க கிட்ட மாட்டக்கூடாது, என் மேல தப்பு இல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காகவும் நான் அதுல ஜிபிஎஸ் வச்சிருக்கையா. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டீங்க, இப்போ அது எங்க இருக்குன்னு பாருங்க. இது கேட்டதும் அவரும் சரிங்கய்யா இப்பயே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போனை ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி கரெக்டா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, ஐயா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க எல்லாரும் இருக்க. அப்ப ஹீரோ நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுவாங்க, சோ நீங்க வந்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவரு சொல்றாரு, ஐயா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஐயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மாலை இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த மாலை எடுக்க அப்ப ஐயர் கேக்குறாரு, ஏன் அந்த மாலையை எடுக்கிறீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது ரொம்ப பெரிய மாலையா இருக்கு, நாங்க சின்ன மாலையா கொண்டு வரோம் அப்படின்ட்டு அந்த மாலையை எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கமா ஒரு சூட்கேஸ் இருக்கு, அதுலயும் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதையும் எடுத்துடுறாங்க. அப்போ அந்த சண்முகம் என்ன பண்றாருன்னா அதை அப்படியே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் மணி 9:50 ஆயிருச்சு. அப்போ சண்முகம் சொல்றாரு, ஐயா நல்ல வேலை, 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே இத கண்டுபிடிச்சாச்சு, இல்லைன்னா இதனால எவ்வளவு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு. ஐயா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தான்யா, அவதாங்கய்யா வந்து கேட்டா என்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டேன்யா. நானும் அவங்கள போய் நல்லவங்கன்னு நினைச்சு கொடுத்தனே, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான்யா புரியுது. ஐயா அவங்களுக்கு விடக்கூடாதியா, நான் வரேன் உடனே அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு போறாங்க. காளியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வேலையை காமிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சிவனாண்டி முத்து சொல்றாங்க, சித்தி இந்நேரம் அந்த கோவில்ல என்ன நடந்திருக்குமோ தெரியல, சரி நம்ம சந்திராவுக்கு போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு நேரா அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துல நான் வெளியில வந்து நின்னேன், ஆனா இங்க அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை, என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அதே நேரத்துல அதிகாரிங்க உள்ளார வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சண்முகமும் வராரு. சண்முகத்தை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. சண்முகம் சொல்றாரு, சார் இவங்க தான் 2 வாங்கினாங்க என்கிட்ட இருந்து, பாத்தீங்களா அப்படின்னு சொன்னதோட வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய் நீ எதை பத்தி பேசுற. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான் வந்துட்டு எல்லாத்துலயும் ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணி வச்சிருப்பேம்மா, ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, என்கிட்ட போய் சொல்லி இப்படி ஒரு விஷயத்த வாங்கியிருக்கீங்க, இது மாதிரி உங்களை
அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி நீங்க ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளையெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.